சொல்றது தோட்டத்துக்கு பட்டவங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. தோட்டத்துல எல்லா வேலையும் நான் பார்த்துக்கணும்னு சொல்றேன். நீங்க போய் வீட்டுல போய் சாப்பிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. கண்ணை முடிப்படுத்தா எங்கப்பா தோக்கம் வருது? ஏமாமா எல்லாம் உடம்புது சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு போனா மனசே தெரியலப்பா, மருந்து மட்டும் தான் தருவாங்க. என் தகுதி சாகும் போது பிள்ளைங்க 2 பேர்த்தையும் எந்த குறையும் இல்லாம வளர்க்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனா அந்த வாங்க என்னால காப்பாற்ற முடியல. என்னமாக கல்வி பண்ணை தூக்கிட்டு கஷ்டப்படும் போது பாக்குறப்போ என் நெஞ்சிய வெட்டி போல இருக்கு தெரியல. ஏன்னா என்ன மூலம் நினைச்சிட்டு வளர்த்த அந்த புள்ளியோட வாழ்க்கை மண்ணா போச்சுப்பா. மாமா ஓடி போனவங்களுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஓடி போனவ இப்படியே புழைக்கிட்ட அவளுக்கு நம்மளுக்கு ஒட்டு உறவு கிடையாது ஆகி போச்சு. அழகம்மாவுக்கு இந்த 1 வாரம் 10 நாள் குழம்பு குழம்புன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அழகம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க மனசு போட்டு கலக்காம வீட்டுக்கு போங்க. சரி சரி. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணுறேன். நேற்று பணங்கள் வரும், அது வாங்கி வச்சுருங்க. தங்கம்மா அரிசி வாங்கணுமா? ஆமாங்க, கொஞ்சம் அரிசி இருக்கு, அது அடுத்த வாரம் கூட வாங்கிடலாங்க. அப்புறம் பால்காரனுக்கு பணம் தரணும், காய்கறி கடைக்காரனுக்கும் பணம் தரணும். அது மட்டும் இல்லை, சத்தான சாப்பாடு சாப்பிட்டா குழந்தை ஆரோக்கியமா படுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. தங்கம்மா நீ என்ன வேணும்னு சொல்லு. நீ 7 மாத கர்ப்பிணியா இருக்க, உனக்கு நீ ஹாஸ்பிட்டல் நான் வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஒரு 10 முட்டைங்க, அப்புறம் 1/2 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ மாதுளம்பழம், முருங்கைக்கீரை, இதெல்லாம் வாங்கிடுவீங்க. மேஸ்திரிகிட்ட பணத்தை வாங்கி வச்சிருக்க, நீ ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து நமக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். சரிங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். நீங்க பணத்தை வாங்கி வைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். சரி தங்கம்மா. வணக்கம் பங்காளி. ஐயா என்ன பங்காளின்னு சொல்றீங்க? ஏண்டா எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நீ இழுத்துட்டு போனீங்கன்னா அப்படி எனக்கு பங்காளி தானே? ஐயா என்ன சொல்றீங்க? தங்கமாவை கல்யாணம் பண்ண கனவு கூட நினைச்சு பார்க்கல. இது எங்களை சேர்த்து வச்சு விளையாடுது. இது எழுத முடியுமா? அந்த விதிதாண்டா உன் கொண்டாட்டிய முன்னர்ச்சியாக்க போகுது. நீ எப்படி தங்கம்மாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி கனவு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீ வாழ்ற வயசுல செத்து போயிருவோம்னு எவ்வளவு நினைச்சிருக்க மாட்டான். ஏண்டா வேலைக்கார நாய, எனக்கு பரிசு போட்டு விட நீ இழுத்துட்டு ஓடுவ. இதை நான் பார்த்துக்கிட்டு மூடிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் கிளம்பிட்டு இருக்கீங்க? இங்கப்பா என்ன ஏமாத்துவ வாழவே கூடாது. என்ன ஏமாத்திட்டு போனா கூட வாழவே கூடாது.